சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ஒரு நாள் ராத்திரி, இனிமேல் நான் பட்டிமன்றம் பேச போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் ஜோக்குகளை வச்சுட்டு மட்டும் வண்டியை ஓட்டவே முடியாது. அப்பா நீ கிட்ட போய் பார்க்கறதுக்கு தகுதி வேணும்னு சொன்ன, இப்ப என் பேச்சு கலைஞர் கேட்கிறாருப்பா அப்படின்னு யாருமே கை தட்டல. டக்குன்னு நான் சொன்னா, ஓ உங்களுக்கு அப்படி சொன்னால் விளங்காது அல்லவா, இதோ ரெண்டக்கா புகழ் இனியவன்றோட அப்பதான் மேல இருந்து லைட் அடிக்கிறவனே என் மேல அடிக்கிறான். ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாது, உங்களுடைய பன்மடங்கு அறிவாளிகள் தான் நீங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்க. முதல் வாய்ப்பு திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களோட எப்ப கிடைச்சது? அந்த முதல்ல அவரை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க. தமிழ் புத்தகம் மட்டும் புதுசா இருக்கும், ஏன்னா தமிழ் ஆசிரியர்கள் அவ்வளவு நடத்துவாங்க, அப்படியே போய் எக்ஸாம் எழுதுவோம். எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேச்சாளர்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்மோடு இன்று பட்டிமன்றத்துறையில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் இனியவன் அவர்கள் நம்முடைய கடலூர் தணிகை வேலன் சேனலுக்கு வருகை புரிந்திருக்கின்றார். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு. உங்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடலூர் தணிகை வேலன் யூடியூப் சேனலை உலகம் முழுவதும் இருந்து பார்த்தும் ரசித்தும் ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற உலகம் வாழ் தமிழர்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு முதல்ல இந்த பேச்சு துறையின் மேல எப்போ ஆர்வம் வந்தது? பேச்சு துறையில ஆர்வம் வர்றதுக்கு காரணம் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று என்னுடைய அப்பா சின்ன வயசுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைகளுக்கு என்னை அழைச்சிட்டு போவார். அப்போல்லாம் தரையில் உட்காந்துக்கிட்டு தான் பார்க்கணும், இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் வசதியெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்தது, என்ன இந்த மனுஷன் 3 மணி நேரம் பேச, அப்போதைய பேச்சாளர்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சாளர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசுவாங்க. அப்போ 2 மணி நேரம் ஒருத்தன் பேசுகிறான், கீழே உட்காந்து இவ்வளோ ஜனங்களை கட்டி போட முடியுது. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு, இந்த ஆளுகிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறதுனால கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்றா என் மனசில் தோணுதுன்னா, நம்ம இப்படி பேசுவோமா, நம்ம இப்படி பேசினா இது மாதிரி ஜனங்க கேட்பாங்களான்னு எனக்கு ஆசை வந்தது. ஆனால் அப்படி பேசி முதலாக தொலைக்காட்சியில் வந்த நிகழ்ச்சி பார்க்கறது எங்கள் அப்பா உயிரோடவே இல்லை. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். எல்லாத்த விட எங்களுக்கு இன்னொருத்தருக்கு முக்கிய காரணம் யாருன்னா என்னுடைய தமிழாசிரியர்கள். தமிழாசிரியர்கள் எங்களுக்கு பாடம் நடத்துறதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேடை பேச்சரங்கம் மாதிரி நடத்துவாங்க. புத்தகத்தெல்லாம் திறந்து வச்செல்லாம் நடத்தி நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே சொற்பொழிவாக கொட்டுவாங்க. நாங்கள் நான் படித்த தூய ராயப்பர் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் புத்தகம் மட்டும் புதுசாக இருக்கும், ஏன்னா தமிழ் ஆசிரியர்கள் அவ்வளவு நடத்துவாங்க, அப்படியே போய் எக்ஸாம் எழுதுவோம். நாங்கள் படிச்சுட்டு போய் கேள்வி பதிலாம் கிடையாது, அவ்வளவு ரசனையாக சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ரசிக்கிற மாதிரி எங்களோட தமிழாசிரியர்கள் பேசின அந்த பேச்சுக்கள் தான் என்னை நம்ம பேச முடியுமா அப்படின்னு ஒரு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது 2 பேர். ஒன்று மரியாதைக்குரிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள், அடுத்தது கலைமாமணி டாக்டர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள். இவங்க 2 பேருடைய பேச்சுக்களை டிவியில் கேட்கும் போது என்னுடைய வாழ்நாளுடைய ஆசை, ஒரே ஒரு நாள் இவங்க 2 பேர்கிட்ட ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இறந்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் என்னுடைய உச்சபட்ச ஆசையே. ஆனால் அண்ணன் லியோனியோட நான் கிட்டத்தட்ட 15-18 வருஷமா அவர் கூடவே உலகம் முழுக்க பயணிச்சுட்டு வரேன். என்னுடைய ஒரு நாள் ஆசையே வாழ்நாள் முழுவதும் ஆசையா அவர் என்ன குழந்தை மாதிரி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. இதுதான் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களோட கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குணம் அப்படின்னு சொன்னால் எதை நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவீங்க? நீங்கள் நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. என்னன்னா, எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு குணம் அவர்கிட்ட கிடையாது. என்னது? எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவோம். நம்ம பார்த்துருக்கோமா, நம்ம ஒரு பேச்சாளர், நீங்கள் பேச்சாளர் விட்டுருங்க, ஒரு மளிகை கடைக்காரர் வச்சிருக்கு, பக்கத்து மளிகை கடை, அவன் கிடக்கிறான் டூப்ளிகேட் பொருளாக வச்சிருப்பான். எல்லா துறையிலும் ஒரு நடிகர் பிடிக்கலன்னா அவெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பாடகர் என்ன பாடம் சுதியிலே நிற்கலை, மேல் சாவல் பாடம் கீழ் சாவல் பாடுறான் அப்படின்வாங்க. அந்த ராகத்தில் படம் இந்த ராகத்தில் இதெல்லாம் நல்லாவே இல்லை, குரலாது அப்படின்வாங்க. கிராக் விழுதுதான் என்னன்னா சொல்லுவாங்க. சார் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, செத்து போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோக் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜோக். அந்த ஜோக் ஒருத்தன் அடிப்பான், இவர் ஊந்து சிரிப்பார், என்ன புதுசாக கேட்குற மாதிரி. எனக்கா பயங்கர கடுப்பாக இருக்கும். ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன் இந்த ஜோக்கை நீங்கள் கேட்டதே இல்லையே, புதுசாக வந்திருக்காண்டா, அவன் மனசு நோக்கக்கூடாதுரா, அவனை நம்ம தான் ரசித்து கை தட்டி ஆரவாரப்படுத்தணும். அதனால தான் மேடைகளில் உட்காரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மேடையில் உட்காந்து செல்ஃபியெல்லாம் எடுப்பாங்க. இது நான் எல்லா பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி எடுக்கிறவங்கள்ட்ட தயவு செஞ்சு சொல்கிறேன், கை கூப்பி சொல்கிறேன், தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா உங்களை ரசிக்கிறதுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கான், நீங்கள் உங்களை மேடையில உட்காந்து நீங்களே ரசிச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு அப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னா கீழே கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லுங்கள்.
நீங்கள் நடுவர் பேசிட்டு இருக்கா, நீங்கள் உட்காந்து செல்ஃபி எடுக்கிறீங்க, இல்லை ஒரு பேச்சாளர் பேசுறாங்க, நீங்கள் செல்ஃபி எடுத்தீங்கன்னா நீங்கள் பேசும் பொழுது ஆடியன்ஸ் அவங்க வேலையை பார்க்கணும். லியோனி அண்ணன் வந்து யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டார். அவருடைய குருநாதர் ஐயா சாலம் பாப்பையாகட்டும், ஐயா ஞானசம்பந்தம் ஐயா இருக்கட்டும், எல்லாரையும் பற்றி பேசும்போது சொல்றாரு, ஐயா காலத்தில் ஐயாவோட கூட இருந்த போது அப்படிதான் சொல்றாரு. அதே மாதிரி யாராவது புது பேச்சாளர் வந்துட்டாலும் வச்சுங்களேன், அவங்க அன்னைக்கு தான் முதல்ல அரங்கேற்றமா இருப்பாங்க. அன்னைக்கு அவரை கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பாராட்டுவார். எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அந்த பையன் ஏதாவது திணறி இருப்பான், திக்கி இருப்பான், இல்லை அந்த பொண்ணு ஏதாவது சொதப்பி இருக்கும், ஆடியன்ஸ் கைத்தட்டாமல் இருக்கணும், அந்த கருத்துக்கள் சொல்லுவார். இது வரைக்கும் நான் கேட்காத கருத்துக்கள் சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, அடுத்தவர்களை பாராட்டக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்மகிட்ட இல்லை, அதை வளர்த்துக்கணும். நான் அதான் நினச்சிப்பேன். அதனால் நான் மேலே இருக்கும்போது எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், ரொம்ப டெப்த்தாக கவனிச்சுட்டே உட்காந்துருப்பேன். ஏன்னா அது வந்து அவர் கற்றுக் கொடுத்த பாடம், அவர்கிட்ட நான் பெற்ற பாடம். ஓகே, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவரோட பயணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. முதல் வாய்ப்பு திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களோட எப்போ கிடைச்சது? அந்த முதல்ல அவரை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தை பற்றி சொல்லுங்க. அது பெரிய நாடு. இந்த இடத்துல இன்னொருத்தரை நான் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா அவருக்கு நான் காலம் முழுக்க என்னுடைய மரணிக்கின்ற வரைக்கும் நான் அவருக்கு விசுவாசமாக இருக்கணும். பேராசிரியர் விஜயகுமார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களோட பட்டிமன்றத்தை அவர் பேசிட்டு இருப்பாங்க. என்னுடைய வீட்டில் வந்து அதுக்கு முன்னாடி நான் நிறைய நடுவர்களெல்லாம் பேசியிருக்கேன். அப்போ பேசும்போது எங்கள் வீட்டுக்காரமாக சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் 2 மணி 3 மணி வர, இதுல குடும்பமா என்னன்னு கேட்டபோது அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ஒரு நாள் ராத்திரி, இனிமேல் நான் பட்டிமன்றம் பேச போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு வருது, குன்றக்குடி அடிகளார், தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார்கிட்ட ஒருத்தர் பேச்சாளர் தேவைப்படுது, நீங்க வரீங்களான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என் மனைவிகிட்ட போய் சொல்றேன், தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார்ன்றது வாய்ப்பு. என் மனைவிக்கு தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார்னா யாருன்னு தெரியாது. உடனே சொன்ன, யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ போகக்கூடாது, சத்தியம் பண்ணல, இனிமேல் போகக்கூடாதுன்னு. ஐயோ என்னடா அது போச்சு, குன்றக்குடி அடிகளார்கிட்ட வாய்ப்பாச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். அடுத்த நாள் பேராசிரியர் விஜயகுமார் எனக்கு ஃபோன் பண்ணி, இனி அவர் எப்பவுமே என்ன இனியவன் கொடுப்பாட்டா, இனி தான் கொடுவாரு, இனி நீ சொல்றல உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் லியோனி அண்ணன் பேசணும்னு சொல்லிட்டு, அவருக்கு இன்னைக்கு ஒரு பேச்சாளர் தேவைப்படுது, நீ வரியா அப்படின்னாரு. நான் உடனே இது குன்றக்குடி அடிகளாரே வேணான்னு சொன்னாலே பொண்டாட்டி இப்போ என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு மெதுவாக போய் என் மனைவிட்டு சொல்கிறேன், பாருமா லியோனி அண்ணன்கிட்ட இருந்து வாய்ப்பு வந்திருக்குப்பா அப்படின்னு. என் மனைவி சொன்னாங்க, நீ தானே அவனோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் சொன்ன, போயா அப்படின்னாரு. இசக்கி ரெசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு குற்றாலத்தில் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் தான் அவரை முத பார்க்க போகிறேன். பார்த்த அந்த ஒரு நொடி இருக்குங்களே, எனக்கு என்னவோ பெரிய பிரம்மாண்டமான நினைச்சிட்டு இருந்தாங்களே, அது எல்லாத்தையும் அவர் சுக்குநூறாக்குனாரு. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப பழகின மாதிரி டக்குன்னு எடுத்துடும், வாங்க இனியவன் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, போய் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, சாயந்தரம் நிகழ்ச்சி அப்படின்னாரு. என்னடா இது இவ்வளோ பெரிய மனுஷன், நம்ம நினச்சிட்டு போவோம் இல்லைங்களா, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம ஃபாரின்லாம் ஃபஸ்ட் டைம் போகும்போது பயங்கரமாக, ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகும்போது அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவர்கிட்ட போனோன்னா அந்த பிரம்மாண்டம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. அவர் ரொம்ப சிம்பிளஸ்ட் மேன். எனக்கு அவர்கிட்ட போனோன்னா அவர் பிடிச்சிட்டு முதல் நிகழ்ச்சியை வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தலைப்பு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த தலைப்பு மேடைக்கு போகும்போது இல்லை, மாறிடுச்சு. நான் தயார் பண்ணி போன தலைப்பே இல்லை. அந்த மேடைக்கு போகும்போது பிட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அங்கே வேறு தலைப்பு. அப்போ அவர் அப்படியே எட்டி என்ன தான் பார்த்தாரு, நாங்கள் கீழே உட்காந்துட்டு எட்டி என்ன தான் பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்டார், நீங்கள் எதை பேசுகிறீங்கன்னு கேட்டார். நம்ம போயிட்டு இதுதான் பேசுவேன்னு ஒரு பெரிய ஜாம்பான்ட்ட சொல்லக்கூடாது இல்லையா. நான் சொன்னேன், எது கொடுத்தாலும் பேசுகிறேன், நமக்கு வாய்ப்பு வேணும். ஏன்னா அவர்கிட்ட வாய்ப்புக்காக உட்காந்துட்டு இருக்கோம். என்ன கொடுத்தாலும் போதுங்க, இந்த தர்மி மாதிரி எவ்வளவு தேரமோ அவ்வளோ கொடுக்க போதுன்ற மாதிரி எது கொடுத்தாலும் பேசுகிறேன் அப்படின்னா. இல்லை, எங்கள் பேச்சாளர்கள்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து எப்படி பேசுங்கன்னு தெரியாதுன்னு. நான் என்னால் முடிஞ்ச நல்லா பேசுகிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. அன்னைக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் கொடுத்தேன். அன்னையிலேருந்து அவர் என்னை கையில் பிடிச்சிட்டு நான் புள்ள மாதிரியே சுற்றிட்டு இருக்காரு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைமு நான் அவரை பார்த்த நிகழ்ச்சி. எப்போவுமே உங்களோட காம்பினேஷன் பயங்கரமான ஹிட். நீங்களும் லியோனி சாரும் இருக்கிற காம்பினேஷன் எப்போவுமே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காம்பினேஷன் கூட. இந்த பாடல்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ரெண்டு பேரும்? இல்லை, நான் பெரும்பாலும் இந்த பாடல்களுக்கு எதிர்ப்பாடல் இயல்பாகவே நான் முதல் பட்டி, நீங்கள் பார்க்குற நேயர்கள் பார்த்த அந்த முதல் பட்டிமன்றம் அண்ட காக்கா கொண்டக்காரி அந்த பாட்டுக்கு அந்த பாடலுடைய அந்த பட்டிமன்றத்துக்கு முன்னாடி திரைப்பட பாடல்களில் இருக்கிற எல்லாத்தையும் நான் ஆப்போசிட்டாக பேசணும் தான். நான் இருக்கிற அணி தோற்று தான் போகும்.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சார் சொல்றீங்க. ஆமா, நான் இருக்கிற எந்த அணியும் நான் இருக்கிற தலைப்புல அந்த அணி ஜெயிச்சா அப்படி திரும்பி நடுவில் பார்ப்பேன். நம்ம அணி ஜெயிச்சிருச்சா எப்படி அது அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். இது வரைக்கும் நான் இருந்த டீம் ஜெயிச்சதே கிடையாது. ஆனால் என் டீமுக்கு என்னுடைய தலைப்புக்கு நான் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் கொடுப்பேன். சென்னை தொலைக்காட்சி வந்து தமிழ்நாடு அரசு வந்து உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடினாங்க. சென்னை தொலைக்காட்சி வந்து போட்டாங்க. அந்த தலைப்பு என்னன்னா, மக்கள் தொகை என்பது பெருக்கம் என்பது ஆனந்தமா அவஸ்தையா அப்படின்ற மாதிரி. எனக்கு ஆனந்தம்னு கொடுத்துருக்காங்க. ஓ, நிகழ்ச்சி வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்துகிற வாரம், மக்கள் தொகை பர்த் கண்ட்ரோல் டே கொண்டாடுறாங்க. இதுல மக்கள் தொகை பெருகிறது தான் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் பேசின பேச்சு தூர்தர்ஷன்ல ரொம்ப கம்மியான நிமிஷம் ஒளிபரப்புனாங்க. மற்ற எல்லா பேச்சும் நிறைய ஒளிபரப்புனாங்க. நான் அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் ஏதாவது குற்றமாக பேசுனேன்? இல்லை சார், நீங்கள் எல்லாம் பேசுனதெல்லாம் சரி, ஆனால் ஒருவேளை அதை நாங்கள் ஒளிபரப்பிட்டோன்னு வச்சுங்களேன், ஜனங்களுக்கு புள்ள வைக்கிற ஆசை வந்துடும் சார். அவ்வளவு ஆணித்தரமாக அறிவியல் பூர்வமாக நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க, நிறைய குழந்தை பெற்றுக்கிறது நல்லதுன்றது. அது வந்து எங்களுடைய எத்திக்ஸ்க்கே தப்பாக போயிடும்ன்றதால உங்கள் பேச்சை கட் பண்ணிட்டோம், வேறு வழி இல்லை அப்படின்னாங்க. அதனால் நான் எக்ஸ்ட்ரீம் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து காரணம் எனக்கு வந்த கட்சிக்காரர் புதிய பாடல்களுக்கு வந்து சரின்னு சொல்லுது. அதுக்கு நான் விளக்க சொல்ல ஆரம்பித்தேன். ஓகே, இனியவன் அவர்களுக்கு ஒரு பட்டிமன்ற தலைப்பு கொடுக்கப்படுகிறது. இனியவன் அவர்களுடைய பட்டிமன்ற தயாரிப்பு எப்படி இருக்கும்? பட்டிமன்றத்துக்குன்னு தயார் பண்ணுறது இல்லை நான் பெரும்பாலும். ஏன்னா பெரும்பாலும் வந்து புத்தகங்களை வந்து படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய தந்தையார் வந்து சின்ன வயசுல இருந்து செய்தித்தாள், நான் வந்து சின்ன வயசுல ஆக்காக்கி ஸ்கூல்ல போய் படித்தவன் இல்லை. நான் வந்து பேப்பர் மூலமாக தான் ஆக்காக்கியை படித்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பேப்பர் படிக்கும் போது அது ஒரு பேப்பரை இழுத்து போட்டுருவார். அந்த பேப்பர்களை உட்காந்து வச்சுட்டு இது என்னன்னு கேட்பேன், இது கா அப்படின்னு சொல்லுவேன், இது ஆ அப்படி தான் சொல்லி எனக்கு பழக்கப்படுத்தாரு. தவிர நான் முறையாக ஸ்கூலுக்கு போய் ஆக்கி படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எழுத்துக்களை தனித்தனியாக சொல்லக்கூடிய பழக்கம் வந்து என்னோட தந்தையார் கொடுத்தது. அதே மாதிரி நான் நிறைய புத்தகம் என்ன எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க திட்டுவாங்க, வீட்டில் பாத்திரம் இருக்கோ இல்லையோ, நகை இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் தாண்டி இவ்வளவு புத்தகம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சொந்த வீடு வச்சுருக்காங்க, நான் மட்டும் வாடகை வீட்டில் இருக்கேன். என்ன காரணம், நான் அது எனக்கு ஆசையாக எனக்கு புத்தகம் வாங்குறது அதிக ஆசையாக. நான் போனேன்னா புத்தகம் வாங்கினா எங்கள் வீட்டுக்காரங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அன்பு நண்பனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு ஆஃபீஸில் வச்சுட்டு படிச்சுட்டு அப்படியே பைண்டிங் பண்ணி எடுத்து போய் வீட்டில் வச்சுருவேன். அந்த புத்தகத்தோட பின்பக்கம் ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கும், நீங்கள் எல்லாம் கடைசி பக்கம், அந்த பக்கத்தில் வந்து நான் எழுதி வைப்பேன் இந்த பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்படி படிக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு ஞாபகத்தை வச்சுக்குவேன். அந்த ஞாபகத்தை வச்சுருக்கும் போது இந்த தலைப்பு வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே மாணவர்களுக்கும் நான் அதான் சொல்லுவேன், நீங்கள் படிக்கிற ஒரு குறிப்பு இருந்தால் பின்னாடி எழுதி வைங்க, இது சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துரும். அப்படி உட்கார்றது தான். இன்னொன்று டெய்லி செய்தித்தாளை நான் படிக்கிறது விஷயம், அதுலேருந்து வரக்கூடிய செய்திகளையும் நிகழ்கால செய்திகளையும் ஏற்கனவே இருக்கிற செய்திகளையும் சேர்த்து சொல்லிடுவேன். ஆனால் தலைப்பு கொடுத்தாலும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். ஆனால் பெரும்பாலும் எனக்கு பேக்கில் இருக்கிற ஸ்டோரேஜ்லேருந்து தான் வர்றது. ஒரு பட்டிமன்றத்திற்கு உங்களை அழைக்கிறாங்க, வருங்கால புதிய தலைமுறை பேச்சாளர்களையும் அழைக்கிறாங்க அப்படின்னும் போது வழக்கமாக அந்த பேச்சாளர்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, ஸ்டேஜுக்கு போகணும், என்ன பேச போகிறேன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயமும் பதட்டமும் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு இருக்குமா, இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன? இல்லை, பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். முதல்ல எல்லா பேச்சாளரும் பயப்படணும். ஏன்னா ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாது, பார்வையாளர்கள் ஒன்றும் உங்களுடைய பன்மடங்கு அறிவாளிகள் தான் நீங்கள் கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் இடம்லாம் போட்டுற முடியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அப்படி தெரிஞ்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா தோத்துரும். இன்னொன்று, ஒரே செய்திகளை நீங்கள் திரும்ப சொன்னீங்கன்னா மாட்டுவீங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அதனால் வந்து ஒரு செய்திகளை சொல்கிறீங்களா, அடுத்த செய்தி அதே செய்தி சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்ல பார்க்கணும், அதுதான். ஆனால் ப்ரிப்பேர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தலைப்பு கொடுத்தாலும் டக்குன்னு ஓடி போய் அந்த தலைப்பில் ஏற்கனவே யூடியூப்ல யாராவது பேசியிருக்காங்களா அதை பார்த்து நம்ம பேசலாம். அப்படிலாம் பண்ண முடியாது, தோற்றுருவோம். அதனால் கொஞ்சம் அப்படியே ஒருவேளை எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை சார், நான் அப்படி தான் பார்த்து தான் பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் பார்ட் என்ன? இப்போ என்னுடைய குரல், என்னுடைய ஸ்டைல், என்னுடைய பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, நீங்கள் அதே மாதிரி பண்ணீங்கன்னா பார்த்தோன்னே அவனை மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க? எல்லாரும் தயிர் சாதம் தான் பண்ணுறாங்க.
இப்போ சாதாரண ஹோட்டலில் வைக்கிற தயிர் சாதம் 50 ரூபானா 5 ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிற தயிர் சாதம் 550 ரூபானா என்ன வித்தியாசம்? அவன் அந்த தயிர் சாதத்தை டிசைன் பண்ணுறான், நீங்கள் டிசைன் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ உங்கள் பேச்சில் சம் டிசைன்ஸ் வேணும். அது மாதிரி பண்ணால் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். சரி, ஒரு பட்டிமன்றத்துக்கு போகிறீங்க, மேடையில் ஏறி நின்றுட்டீங்க, மைக் முன்னாடி நீங்கள் நின்றுட்டீங்க, அப்போ இடையூறு வருது, கூட்டத்திலேருந்து சிலர் கத்தலாம், திடீர் மைக் ரிப்பேர் ஆகலாம். அந்த நேரத்திற்கான அசௌகரியங்களை எவ்வளவு தைரியமாக நீங்கள் எதிர்கொள்வீங்க? இது எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேச்சாளர்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. பெரிய பெரிய பேச்சாளர் ஜாம்பான்லேருந்து என்ன மாதிரி சாதாரண ஒரு பேச்சாளர் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்படி வந்துச்சானா உடனே பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ப்ராப்ளம் நமக்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறீங்க, இல்லை அது ஆடியன்ஸ்க்கு ஒரு அசௌகரியம், பெரிய அசௌகரியம். இப்போ படம் பார்த்துட்டே இருக்காங்க, டப்புன்னு கரண்ட் கட் ஆச்சுன்னா தியேட்டர் ஆப்ரேட்டருக்கு, தியேட்டருக்காரனுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஆடியன்ஸுக்கு பிரச்சனை வரும். அப்போ ஆடியன்ஸ் உடனே வாங்க பார்த்தீங்களா, ஒரு 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 லேஸ்னஸ் வந்துடும், அட போங்கடா இவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி வருவாங்களே. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டே வந்து அந்த தடங்களை நகைச்சுவையாக சொல்லிட்டோம். அதைத்தான் நீங்கள் நகைச்சுவை ஆக்குனீங்கன்னா ஆடியன்ஸ் நம்ம பக்கம் வந்துடுவாங்க. மைக்கு திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு, திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு, திடீர்னு ஒருத்தர் கத்துறாரு அப்படின்றாங்க. நீங்கள் தொடங்க போகிறீங்க, தமிழ் தாய் வாழ்த்தோ இல்லை தமிழை புகழ்ந்து ஒரு செய்யுளை சொல்லியோ இல்லைன்னா நடுவர் வீட்டு அவைக்கு பணிவான வணக்கம் ஏதோ ஒன்று சொல்ல போகிறீங்க. அந்த நேரத்தில் அந்த முதல் வார்த்தையை நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் அந்த தடங்கள் வந்தால் அந்த தடங்களை நீங்கள் நகைச்சுவை ஆக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாரும் கை தட்டுவாங்க. அப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ அப்படிதான் உங்களுக்கு ஆடியன்ஸ் உங்கள் பக்கம் வரது வாய்ப்பு உண்டு. இப்போது சமூக வலைதளங்களில் சரி, ஒரு சிலர் வந்து கருத்துக்கள் பதிவிடும் போது, முன்னாடி காலத்துலலாம் பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சு, இப்போது சினிமா சார்ந்தும் சினிமா பாடல்கள் சார்ந்தும் பட்டிமன்றங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பட்டிமன்றத்துக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் சினிமாவை பற்றி எல்லாம் பட்டிமன்றத்தில் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரியான ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பட்டிமன்றத்தினுடைய மரியாதை குறைஞ்சி போச்சு அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, விமர்சனங்கள் எல்லா காலங்களிலும் எல்லா துறையிலும் இருக்கு. பட்டிமன்ற துறைகள் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் இருக்கு. நான் கேட்குற பட்டிமன்றங்கள் வந்து இவங்க தான் பேசணும் அப்படின்றது யார் வகுத்த விதி? இப்போ பட்டிமன்றங்கள் தெருவில் நடந்ததா முதல்ல? இல்லையே. அரங்கங்கள்ல, கோவில்கள்ல, அரசவையில் மட்டும்தான் நடந்தது. இங்க எங்க அரசர் இருக்காரு? அப்போ நீங்க அந்த அரசர்ல யார் கேட்டு இருந்தா? அந்த அரசவையில இருந்து அரசன் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தா. அங்கே இருந்த காவலாளி கேட்டா. அப்போ தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் தான் வந்து பொதுஜன மக்கள் பக்கம் வர. இலக்கியங்கள்ல இருக்க கதாபாத்திரங்களை வச்சு நடந்த பட்டிமன்றங்கள்லாம் இருந்தது. அது எல்லாமே அரங்கங்கள் இருந்தது. ஆனால் பொதுமக்களுடைய தலைப்புகள் வருகின்ற பொழுது நீங்க எங்க போய் நடத்துவீங்க? இப்போ பொதுமக்களுடைய இடங்களை வச்சு தான் நடத்தணும். நீங்க அந்த பொதுமக்கள் அதுக்கப்புறம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் கொஞ்சம் மசாலா கலக்கணும், சரிங்களா? இன்னைக்கு பொதுஜன மக்கள் எதை விரும்புகிறார்கள் அதனங்க நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் நான் கம்பராமாயணம் பேசுகிறேன், இப்போ இருக்கிற எல்லா பேச்சாளரும் வெறும் சினிமா பாட்டை பாடுறாங்களா? சரி, நான் ஒன்று கேட்குறேன், திருப்பி உங்களை கேட்குறேன். சினிமா பாடல்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறதா வழிகாட்டவில்லையான்னு ஒரு தலைப்பு வைக்கிறாங்க. நான் அந்த கம்பராமாயணத்தை போய் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். நான் இதே கம்பராமாயணத்துக்கு இணையான இந்த சினிமா பாடலை சொல்லி இந்த பாடல் தான் கம்பராமாயணத்தில் ஒரு காலத்தில் சொன்ன இந்த செய்யுடைய சாராம்சம்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ரெண்டுமே புரியும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் இல்லையா? இன்னொன்று, எல்லாமே கெட்டு போயிடுச்சு இல்லை, எல்லா துறையும் கெட்டு போயிருக்கு. நீங்கள் பட்டிமன்றம் துறை தான் நாசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் ஒரு மேடு ஒரு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அதனால இவங்க தான். இன்னொன்று என்ன தெரியுங்களா, அடுத்தவர்களை இவங்கெல்லாம் எளிமையானவர், இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல முட்டாள்தனம் என்னை பொறுத்தவரைக்கும். அது வந்து படித்தவர்களுக்கான நாகரிகமான பேச்சு இல்லை. ஏன்னா பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்த்தல் அலறினும் இளமேன்னு சொன்னாங்க. நீங்க உலகத்துடைய மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தின ஹீரோஷிமா நாகசாகில போடப்பட்ட குண்டோட பேரு லிட்டில் பாய், சின்ன பையன் தான் பேரு. சின்ன பையன் எவ்வளவு பெரிய இது பண்ணிட்டான், இவனா சின்ன பையன் பொடி பையன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்களே. அப்போ நீங்க வந்து யாரையும் குறைவா எதிர்பார்க்காதீங்க. நல்லா இருந்தா பாராட்டுங்க, தப்பா பண்ணா விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணா ஏத்துக்கணும். அதையும் நான் சொல்றேன். பட்டிமன்றத்துக்காக நீங்கள் நிறைய ஊர்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய நாடுகளுக்கு பயணப்பட்டிருப்பீங்க. அப்படி உங்களுடைய மனம் கவர்ந்த ஒரு சில மேடைகள் அப்படின்னா
குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 2 மேடைகள் சொல்லுங்க. எனக்கு இது ரொம்ப மெமரியில பதிஞ்சு போன ஒரு மேடை. 3 மேடை நான் சொல்றேன், 2 இல்ல 3 மேடை சொல்றேன். ஒண்ணு, அண்ணன் லியோனி அவர்கள் வந்து இலங்கையில இறந்து போன பிள்ளைகளை தவறவிட்ட ஆதரவற்று நிற்கின்ற பெற்றோர்களுக்கான ஒரு முதியோர் இல்லம் கட்டுவதற்காக லண்டன்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. 1 இல்ல 3 நிகழ்ச்சி பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து என்ன ஆச்சுன்னா, நிகழ்ச்சியில வந்து முதல்ல என்னுடைய பேரை சொல்றாங்க, மேடைக்கு அழைக்கிறோம், இனியவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க ஆரம்பத்தில் கேள்வி கேட்டீங்களா, திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வந்தா என்ன சமாளிப்பீங்க சொல்லிட்டு. அந்த வர்ணனையாளரை நான் இன்னைக்கு நினைக்கிறேன், அவன் தான் உண்மையான வர்ணனையாளர். ஒரு பயில எனக்கு கை தட்டவே இல்லை. நார்மலாக நம்ம பேச்சாளர் அழைச்சா எல்லாம் கை தட்டுவாங்களா? அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் ஒரு கிரவுண்ட் வைக்கிறாங்க, இண்டோர் கிரவுண்ட், அது யாருமே கை தட்டல. டக்கு நான் சொன்னா, ஓ உங்களுக்கு அப்படி சொன்னால் விளங்காது அல்லவா, இதோ ரெண்டக்கா புகழ் இனியவன்றோட. அப்பதான் அவன் மேல இருந்து லைட் அடிக்கிறோன்னு என் மேல அடிக்கிறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது. நான் அப்பதான் நினைச்சிட்டேன், என் பேரை இனியவன்றா, யாரா ரெண்டக்கான்னு மாத்தி விட்டீங்க அப்படின்றது. அந்த நிகழ்ச்சியில ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் ஓடி வந்தார். நான் எல்லாத்தையும் நின்றுட்டு வந்து என்னை ஒரு கை பிடிச்சி வலிக்குது. வலிச்சுட்டு, இனியவன் வா 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 வாங்க வாங்க அப்படின்னாரு. நான் அவர் பெரிய ரொம்ப வயசானவர், முடியாம இருக்காரு. என்னோட டார்லிங் உன்னை பார்க்கணும் வா அப்படின்னு சொன்னார். போன உடனே ஒரு வயசான அம்மா, அவங்களால உடம்பு முடியல, வந்து நேராக வந்து என்னை பிடிச்சி முத்தமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என் பிள்ளை எங்க இருக்கு, உயிரோட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் ராத்திரி ஆனால் உன்னோட பேச்சை கேட்கும் பொழுதுலாம் நான் சிரிச்சிட்டு படுக்கன்னா உன் பேச்சை கேட்பேன், நீ என் பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பி முத்தம் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பிளஸ்ஸிங். அதுக்கு அண்ணன் ஒரு காரணம், அண்ணன் தான் முழுமுதற் காரணம். 2வது, இலங்கையில யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட முதுகு தண்டு வட நோய், அதாவது யுத்தத்துல பாதிக்கப்பட்டு இடுப்பு கீழே எதுவுமே செயலிழந்த பிள்ளைகளுக்காக நிகழ்ச்சி நடத்தணும். அதுக்கு அங்க போயிருந்த போது அவங்க எல்லாருமே சர்க்கரை நாட்கள் வந்தாங்க. எங்களால எப்படி சந்தோஷமா நடத்துறதுனே தெரியல. அது ஒரு அவங்க ரொம்ப சார் நாங்களாம் சிரிக்கணும் சார்றாங்க. நாங்கள் அவங்கள பார்க்கும் போது கஷ்டமா இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு அங்க மொத்தம் 10 நிகழ்ச்சி நடந்தது. 10 நிகழ்ச்சிக்கான மொத்த தொகையும் அண்ணன் வந்து அந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. அது இல்லாமல் இங்கே அவருக்கு அந்த நேரத்தில் கலைமாமணி விருது கொடுத்துருந்தாங்க. அந்த விருது நாங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் சபை ஒரு சின்ன ஒரு கெட்டுக்கதை பார்ட்டி விட்டு வச்சுருந்தோம். அந்த பார்ட்டியில் நாங்கள் இந்த மாதிரி போகிறோன்னு நிறைய திமுகவை சேர்ந்த நிறைய தோழர்கள் வந்து எங்கள் பேர்லாம் சொல்லாதீங்க சார் சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்தாங்க. அந்த காசெல்லாம் கரெக்டாக வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஊருக்கோ கொஞ்சம் தொகையை கொடுத்தோம். 3வது நிகழ்ச்சி கலைஞர் அரங்கம். கலைஞர் ஷூட்டிங்காக உட்காந்துருக்கோம், கலைஞர் டிவிக்காக. திடீர்னு டேரக்டர் ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்கன்றார். ரூமில் தூங்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க தலைவர் வராரான்னு. எங்களுக்கு கையெல்லாம் வெறுத்து போச்சு. யார் வரான்னா கலைஞர் வந்தார். எங்கள் அப்பா வந்து கலைஞர் தண்டையார்பேட்டை மணிகுண்டில் பேசினார்னா 4 கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் உட்காந்து போனோம். அப்போ எங்கள் அப்பாட்ட சொல்லலாம், அப்பா கலைஞரை போய் பார்க்கணும் படை கிட்ட போகிறதுலாம் தகுதி வேணும்டாண்டார். நான் அந்த மேடையில் நான் மேலே உட்காந்துக்கிட்டு கலைஞர் கீழே உட்காந்து பார்க்குறாரு. நான் அப்போ எங்கள் அப்பா நினச்சிட்டேன், அப்பா நீ கிட்ட போய் பார்க்கறதுக்கு தகுதி வேணும்னு சொன்ன, இப்போ என் பேச்சு கலைஞர் கேட்குறாருப்பா அப்படின்னு. கீழே வந்தோடனே கையை பிடிச்சாரு. கையை பிடிச்ச அப்பா வணக்கம் பண்ண கையை பிடிச்சார். ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு கையை பிடிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை, என் பையனை அறிமுகப்படுத்தினேன், இவன் தான் என் பையன் அப்படின்னு. பேர் என்ன அப்படின்னு கேட்டார். டெரில். அப்படின்னாரு. டெரில் அப்படின்னாரு. ஜெர்மன் நாட்டுடைய எழுத்தாளர், எ ரூலர் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு தத்துவத்தை கொடுத்த ஒரு எழுத்தாளருடைய பெயர் இருப்பான்னு. ஏன் நம்ம ஊரில் எவனும் எழுத்தாளனே கிடையாதா அப்படின்னாரு. மன்னிச்சுங்கப்பா, மாற்றாத, அடுத்த பிள்ளைக்கு வச்சுக்கோ அப்படின்னா. சரிங்கப்பா, அதற்கான முயற்சி இப்போ இறங்காதுன்னாரு. அது மாதிரி எனக்கு அது இன்னும் மறக்க முடியாத அந்த 3 நிகழ்ச்சிகள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. வருங்கால பேச்சாளர்களுக்கு ஒரு மூத்த பேச்சாளராக உங்களுடைய அறிவுரை என்ன? நான் மூத்த பேச்சாளரே கிடையாது என்று நீங்கள் தனிவுபடுத்தாதீங்க தயவு செஞ்சு. நான் ரொம்ப இளைய பேச்சாளர். நான் இன்னும் இப்போ கடக்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்னுடைய சக பேச்சாளர்களுக்கு. எனக்கு பின்னால் ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி எனக்கு பின்னாடி வரவனுக்கு வர என்னுடைய சக தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் பேச்சாளர் வரவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள், முதல்ல நிறைய படிங்க. யாருடைய நூலாக இருந்தாலும் படிங்க.
சிரிப்புகளை வச்சுட்டு நான் வெறும் ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் காமெடி மாதிரி கண்டினியூஸாக ஜோக் அடிக்கிறேன், அது கிடையாது. அது வந்து பட்டிமன்ற சாயலும் கிடையாது. அது பேச்சுக்கும் சரியானதாக எனக்கு தோணலை. பேசுகின்ற பொழுது நேராக நிமிர்ந்து பேசுங்க. உங்களுடைய கடைசி பேச்சாளர், கடைசி பார்வையாளர் இருக்கா இல்லையா, இந்த கடைசி ஆள், அந்த ஆளை பார்த்தீங்கன்னா அவன் சிரிக்கிறானா சிரிக்கலாம் கூட நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி பண்ணும்போது ஒரு கழுத்து நேராகிடும். கழுத்து நேரானால் நேராக நிற்பீங்க. இப்போ ஸ்ட்ரைட் பொசிஷன் நிற்கும் போது உங்களுக்கு ஒரு கம்பீரம் வந்துடும். ஒரு ஒரு சைடு ஆங்கிள்லையோ இல்லை ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் நிற்கும் போது ஒரு ஷோல்டர்ஸ் உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரும். இந்த ட்ரையாங்கிள் வந்துச்சுனால வாய்ஸ் ப்ரோ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். அப்போது நீங்கள் பேசும்போது ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும், கேட்குறவனுக்கு இனிமையாக இருக்கும். பேசும் பொழுது ஏற்ற இறக்கத்தை கண்டிப்பாக பேசுங்க. ஒரு சோகமான விஷயத்தை தொடங்கணும்னா உங்களோட குரல் கம்மியாகணும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சோபனா ரவின்னு நினைக்கிறேன், ஒரு பழைய நியூஸ் தூர்தர்ஷனில் இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய நியூஸ் ரீடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சோகமான நேரத்தில் வந்து அந்த செய்தியை சோகமாகவே சொல்லுவாங்க, சந்தோஷமான செய்தியை சந்தோஷமாக சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பாட்டு காந்தியை சுட்டுட்டாங்களாமே அப்படின்னு சிரிச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. அப்போ அவருடைய மரணத்துக்கு முன்னாடி ஒரு சில செய்திகளை சொல்லணும். காந்தி என்றவன் யார்? இந்த தேசத்திற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்ட, அந்த எவ்வளவோ கஷ்டப்பட்ட நமக்கு தெரியாது. நம்ம அதை சொல்ல இந்த எவ்வளவோன்ற இழுக்கிற அந்த தொடியில கீழே அவனுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு ஒருத்தருக்கு தெரியும் இல்லையா அவர் காலத்தில். அவங்களாம் யோசிப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டார், அதெல்லாம் நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் எடுக்கணும். அப்படி சொல்கிறேன். அது மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சந்தோஷமான விஷயங்களை ரொம்ப சந்தோஷமாக சொல்லுங்கள். டச்சிங்காக கடைசியாக முடிங்க. பேச்சாளர் முடிக்கும் போது டச்சிங்காக ஒரு பாயிண்ட்டை வச்சு முடிங்க. அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, இன்னும் பேச மாட்டானான்னு நினைக்கிற நேரத்தில் முடிச்சிருக்க பேச்சு, அது ரொம்ப முக்கியம். நல்ல கைத்தட்டல் வாங்கும்போது நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துருங்க. நீங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் நிறைய போயிட்டு இருக்கீங்க. இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு போகும்போது இப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஜென்சி தலைமுறைக்கு பொறுமையாக கேட்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்கா? முதல்ல நீங்கள் போன உடனே மாணவர்களே நீங்கள் எல்லாம் ஒழுங்காக படிக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் செத்தீங்க. ஏற்கனவே வீட்டில் அதான் சொல்கிறாங்க, டீச்சர் அதான் சொல்கிறாங்க, வர பேச்சாளர் அதான் சொன்னாங்கன்னா அவனுக்கு அது தேவையில்லை. ஆல்ரெடி அவனுக்கு தெரியும் படித்தாதான் வேலைன்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்தோடனே அவனோட ஒருத்தனா நீங்கள் மாறணும். இல்லைன்னா அது கஷ்டம். நீங்கள் முதல்ல அவனோட ஒருத்தனா மாறுங்க. அவனுடைய செயல்கள் எல்லாம் பேசுங்க. அவனை முதல்ல குஷிப்படுத்துங்க. பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா தான் சொல்லுவார், நீங்கள் நல்ல செய்திகளை உள்ளே போடணும்னா முதல்ல ஒரு மூட்டையில் அரிசி போட்டுட்டோடனே குலுக்குவாங்க. ஏன் குலுக்குவாங்கன்னா, குலுக்கிய பிறகு நிறைய அரிசி கொட்டலாம் அப்படின்வார். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல அவனை பிடிச்சி உழுக்குங்க. அவனை நம்ம கையில் மாட்டக்கூடிய கோணியாக மாறட்டும். அவனை கொட்டுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். போடும்போது நம்ம அடிக்கடி குளிக்கிட்டே இருப்போம். அப்போது ஒரு பாயிண்ட்டு ஒரு ஜோக்கு, ஒரு பாயிண்ட் ஒரு ஜோக்கு, ஒரு பாயிண்ட் ஒரு ஜோக்கு. ஜோக்குனா அவன் சம்மந்தம் எல்லாம் ஜோக்கு அடிக்கூடாது. அவன் ரசிக்கிற அவனுடைய ஏஜுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயங்கள், அவன் எதெல்லாம் சரின்னு சொல்கிறானோ அந்த ஜோக்கே அடிங்க. புரியுதுங்களா? அது ஆக்சுவலாக தப்பு தான். அவன் சரின்னு சொல்கிற விஷயங்கள் தப்பு தான். அது சொன்ன உடனே அப்போ நம்ம மாறுறா அப்படின்வான். அதுக்கப்புறம் ஊசி ஏற்றிருக்க. நீங்கள் டாக்டர் வந்து நல்லா பாருங்கள், ஊசி தான் குத்த போகிறாரு, ஆனால் ஒரு ஈரமான பஞ்சு வச்சு தடவுறாரு. இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. நம்ம நினச்சிருக்கோம் டாக்டர் ரொம்ப நல்ல ஒரு சில்லுன்னு தடவுறாரு, அவர் தடவுறாரு, ஊசி குத்த போகிறாரு. நாமளும் தடவுவோம், அவனை தடவிட்டு குத்திடுவோம். அப்படி குத்துறீங்கன்னா நிறைய ஊசி குத்தலாம். நிறைய தடுப்பூசி குத்த வேண்டிய காலம் இப்போ இருக்குது. இவ்வளவு நேரம் இவ்வளவு அழகாக பொறுமையாக அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய வேண்டும் என்று கடலூர் தணிகை வேலன் சேனல் சார்பாக வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். இவ்வளவு பெரிய வாய்ப்பை வழங்கிய கடலூர் தணிகை வேலன் சேனலுடைய உரிமையாளர் மட்டுமல்ல, என்னுடைய ஆரோக்கிய சகோதரர், எனக்கு ரொம்ப அவருடைய ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். உங்கள் தணிகை வேலன், என் தம்பி தணிகை வேலன் அப்படியான சொல்லணும். எல்லாத்தையும் ரொம்ப அசால்ட்டாக பேசக்கூடியவர். சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் என்னுடைய நீங்கள் ரசிக்கிற பாயிண்டெல்லாம் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாயிண்ட்டுகள் தான். அது மாதிரியெல்லாம் பாயிண்ட்டுகள் வாங்கி தான் நான் பேசுகிறேன். சில நேரங்களில் எனக்கு அப்படியே பிளைண்டாக ஆகிட்டாருவேன். அது மாதிரிலாம் இது எனக்கு ஒத்துழைப்பு நல்கிய தம்பி தணிகை வேலனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சமூகம் மட்டுமல்லாமல் இந்த சேனலை ஆதரிக்கின்ற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு, தை திருநாள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.